தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும், பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும், திண்ணமாய் நரகதில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு, உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அழித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டு இருந்தவர், கல்மன காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தளையும் எளிதாய் தகர்த்தார், வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகதில் வரும் பெரும் மூச்சும், அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும் உடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. கடவுளே, நீர் உம் மக்களை வழிநடத்தி சென்றபோது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. அல்லேலூயா. கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவில் அயராது கைகூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ?
அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ? அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை நான் நினைவு கூறுவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமைமிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்க செய்தீர். யாக்கோபு, யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டீர். இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது. வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எதிர்க்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவுலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தையென உம் மக்களை அழைத்துச் சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, நீர் உம் மக்களை வழிநடத்தி சென்றபொழுது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. அல்லேலூயா. முன்மொழி 2. ஆண்டவர் கொள்கிறார், அவரே உயிரும் தருகின்றார். அல்லேலூயா. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படுகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர். உமையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம். உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன். செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார்.
குப்பை நின்று வலியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை. அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் கால்களை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் கொள்கிறார், அவரே உயிரும் தருகின்றார். அல்லேலூயா. முன்மொழி 3. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அல்லேலூயா. இறைவா எனக்கு செவி சாயும். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். இறைவா எனக்கு செவி சாயும். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப வேளையில் உம்மை நாடினேன். அயராது கை கூப்பினேன். என் துன்ப வேளையில் உம்மை நாடினேன். அயராது கை கூப்பினேன். கலக்கமுற்றேன், சோர்வுமுற்றேன். என் தலைவர் என்னை கைவிடுவாரோ? ஒருபோதும் ஆதரவு அளிப்பாரோ? சினம் கொண்டு இரக்கம் மறுப்பாரோ? இறைவா எனக்கு செவி சாயும். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். இறைவா எனக்கு செவி சாயும். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம்முடைய செயல்களை எண்ணி பார்த்தேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? உம்முடைய செயல்களை எண்ணி பார்த்தேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? அரிய பல செயல்கள் செய்தீர். மக்களை புயத்தால் மீட்டுக் கொண்டீர். ஆடியிலும்
பாதை அமைத்து உம்மக்களை மந்தையென அழைத்து சென்றீர். இறைவா எனக்கு செவி சாயும், உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். இறைவா எனக்கு செவி சாயும், உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 8 முதல் 11 வரை. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்லர் என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும்
இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். உயிர்த்த கிறிஸ்துவின் மாட்சியை திருத்தூதர்களுக்கு வெளிப்படுத்திய இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். தந்தையே, நீர் எங்களை உமது பேரொளிக்கு அழைத்துள்ளதால் நாங்கள் இன்று நன்றி உணர்வோடு உம்மை புகழ்கிறோம். உமது பரிவன்பை எப்போதும் காண உதவியருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். உமது தூய ஆவியார் வழியாக எல்லா மனிதர்களையும் உறுதிப்படுத்தி தூய்மையாக்கியருளும். அவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் போராட்டத்தில் அவர்களுக்கு புதிய உள்ளத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். மனிதர்களுக்கு பணிபுரியும் பொருட்டு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. மனுக்குலம் முழுவதையும் உமக்கு உகந்த பலியாக்கும்படி எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். பொழுது புலரும் இவ்வேளையில் எங்கள் உள்ளங்களை உமது அன்பினால் நிரப்பியருளும். உமது மாட்சியை புகழ்வதே எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாட்சியினால் எங்களை மாட்சிப்படுத்தியருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, மானிட இனத்தை அதன் தொடக்க நிலைக்கு உயர்த்தியதும் உயிர்ப்பின் எதிர்நோக்கை கொண்டு வந்ததுமான கிறிஸ்து உயிர்ப்பின் மறைபொருளை ஆண்டாண்டுதோறும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நம்பிக்கையில் நாங்கள் இப்போது கொண்டாடுவதை அன்பினால் நிலையாக பெற்றுக்கொள்வோமாக. தாழ்மையான எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி நாங்கள் நம்பிக்கையுடன் கொண்டாடுவதை இடையறாத அன்புடன் கடைபிடிப்போமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.